Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சடி செய்ய போறோம். அதுவுமே வந்து ஆந்திரா ஸ்டைல் கிச்சடி. பச்சை பயிர் முழு பயிர் இல்லாம உடைச்ச பச்சை பயிர் வச்சு செஞ்சுக்க போறோம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நிறைய பேர் வந்து Subscribe பண்ணாம சேனலை வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் Subscribe பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனா வரும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நான் சமைக்கிற சமையலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டிஃபால்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருக்கவங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் எதுவும் கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப்பு உடைச்ச பச்சை பயிறு, இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஓகே, நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப கருத்தாகாமல் கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா போதும். இது நம்ம காலைல டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, நான் இது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து இந்த கப்பில் எடுத்திருக்கோம் இல்லையா, 1/2 கப்பு, அதுவும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கணும். நான் இப்போ இது 2 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எந்த கப்பு அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் வாட்டரு, 2 கிளாஸு. இதில் இப்போது சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ரெண்டு லவங்கம், ஒரு இலாச்சி, கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரைஸ் குக்கரில் வச்சுக்கிறேன். நான் இப்போ சாதம் வந்து ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தொட்டுக்க சட்னி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஆயில் போட்டு. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதுலேயே ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் வேர்க்கடலையும் போட்டுடுறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டா நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு சட்னி அரைச்சிடலாம் மிக்சியில். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் இதில் மிக்சியில் அரைச்சிடுறேன். ஒரு துண்டு புளி போட்டுக்கிறேன், தேவையான அளவுக்கு சால்ட்டு. நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுறேன், கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அவ்வளோதான் போதும். உப்பு சரி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஆயிடுச்சு. ரொம்ப மைய மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அரைக்குறையாக இருக்கணும்.
இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மைய மாதிரி பேஸ்ட்டாக இருந்ததுன்னா அது டேஸ்ட் தெரியாது. நான் இப்போது கிண்ணத்தில் எடுத்துடுறேன். ஓகே, நம்மளோட ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நான் சட்னிக்கு மேலே வந்து இந்த ரைஸ்க்கு நெய் ஊற்றி தான் சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடி பொடியாகவும் வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துருச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.